ஹாய். கிட்டத்தட்ட இந்த பொம்மை வாங்கி 4 to 5 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பொம்மை வாங்கி இது வரைக்கும் நான் ஒரு நாள் யூஸ் பண்ணதில்ல. பிகாஸ் என்னோடய ஒர்க் அப்படி. ஸோ நான் ஒர்க்கு விஷயமா நான் வெளில போயிட்டேன். அங்கே ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி இப்போ நான் சென்னையிலே வந்து செட்டில் ஆகிட்டேன். ஸோ இப்போ வரைக்குமே இந்த பொம்மையை நான் யூஸ் பண்ணலை. ரீசெண்டாக என்னோடய அம்மா வீட்டுக்கு ஊருக்கு போயிருந்தேன். அங்கே இந்த பொம்மை இருந்துச்சு. சரி இவ்வளோ நாள் யூஸ் பண்ணலை, இதுக்கப்புறமாச்சும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்து நான் காரில் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்து எப்படி அப்படியே யூஸ் பண்ண முடியும்? இவ்வளோ நாள் யூஸ் பண்ணலை, ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்க வேறு இருக்கிற வீடு. சரி ஓகே, இதில் இருக்கிறது எல்லாமே வெளியில் எடுத்துகிட்டு இதை வாஷ் பண்ணி லைட்டாக கிழிஞ்சிருக்காங்க அங்கே. அதனால் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தைச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதிலேருந்து எல்லாமே எடுத்தேன். ஃபைனலாக ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு வாஷிங் மிஷினில் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இது வாஷ் ஆகி வந்ததுக்கப்புறம் இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுட்டு நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்டா இதை நான் பண்ணேன்னு ஆயிடுச்சு. ஒர்க்கு முடியலை. இவ்வளோ ஒருத்தரத்தையும் நான் எடுத்து வைக்கிற மாதிரி எனக்கு இன்றைக்கி வேலை கொடுத்துடுச்சு. என்னோடய ஒர்க்கே இன்றைக்கி இது தான் அப்படி ஆயிடுச்சு. ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சாச்சு. அண்டு இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த டெடி பேரோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். மறக்காமல் என்னோடய இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். பாய்.